ஹாய் இடம் மக்களே, நீங்கள் வந்து ராஜ் வீடியோஸ் எப்பவுமே எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் பார்க்க போகிறோம் ஏதோ இந்த சோளத்தோட விதை தான் எப்படி ஊன்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எனக்கே தெரியாது தான், ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி தந்துட்டாங்க, எனக்கு தெரியும். ஊன்லாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2 கையில் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு இது வச்சு ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 எடுத்து இந்த குழிக்குள்ளே வச்சு இப்படி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடுச்சு அப்படின்னா முளைக்கிறது ரொம்ப கஷ்டம். சீரியஸ் ஃபஸ்ட்டு இது உள்ளே ஊனிட்டு செகண்ட் தண்ணி விட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே வர நிழல் படுற வரைக்கும் சிரமந்தான். அது வரைக்கும் ஏதாச்சும் பத்திரமா பார்த்துக்கணும். வாங்க அடுத்ததுங்களா. அதே மாதிரி தாங்க இதுவும். ஒன்று மட்டும் வச்சிங்கனாலே போதும். ஒன்றை வச்சு இப்படி கட்டை வரல இப்படி உள்ளே தள்ளி விட்ருங்க. எனக்கு டக்குன்னு வருங்க. அப்புறம் உங்களுக்கு எதுவும் தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த சோள விதை உங்களுக்கு வேணுமா கமெண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கோம், எடுத்துங்க. இந்த பாருங்கள் சோள விதைங்க, சோள விதை இது நிறையா இருந்துச்சு. நேற்று ஆளுங்களாம் வந்து ஊன்னாங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்கோசரம் ஒரு இது விட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு ஊனிச்சு அமைச்சிருக்கேன். இதுதான் நம்ம தோட்டம். அதான் அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் நம்ம எல்லாமே நம்ம காடு தான். இது ஃபுல்லாமே தோட்டம். சோளம் ஊனியாச்சு. பாதி இது கத்திரிக்காய் நாற்று போட்டு விளாண்டுட்டு இருக்கோம். இங்கே மட்டும்தான் நெபிள் இருக்குது. இதோ இங்கே மட்டும்தான் நெபிள் இருக்குங்க. மித்த பக்கம் எல்லாமே வெயில். நாங்கள் வெயிலில் வீடியோ எடுக்க முடியாது, நெகிழில் தான் வீடியோ எடுக்க முடியும். இதோ இங்கே பாருங்கள், இதோ இதுவும் துளசி தாங்க, புதுவிதமான துளசி. இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இதெல்லாமே துளசி. இது வறண்டுருச்சு, இது துளசிங்க. இது வந்து நம்ம நல்லதுங்க. இது வந்து சளிக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லது. இன்னும் நிறைய இயற்கை விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் வந்து ராஜா வீடியோஸ். இந்த மம்டி வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க. பால் தான் கோத போகிறோம். ஏற்கனவே கோதியாச்சு. ஒரு சில இடங்களில் முந்தின மழை வந்ததில் எல்லாம் மூடிக்குச்சு. ஓரளவுக்கு சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் மூணுனதை மட்டும் பண்ணலாம் வாங்க. அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் எப்படி மூடி இருக்கு. இந்த மழை வந்துச்சு, நாசமாக போச்சு. ஆனால் மழை தான் வந்து விவசாயத்துக்கு ரொம்பவுமே நல்லது. ஆனால் மழை வந்துச்சு, மூடிக்குச்சு. இனிமேல் மழை கொஞ்சம் மெதுவாக வந்து மூட